அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாங்கள் குர்ஆனிய சிந்தனை தஃசீரிலிருந்து சூரா அல் பக்கரா விளக்க உரையை ஒரு உரையாடல் வடிவில் கலந்துரையாடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றேன். அதன் போது என்னால் ஏதாவது தவறுகள் பிழைகள் ஏதும் நடந்தால் வல்ல அல்லாஹ் என்னை மன்னித்தருள வேண்டும் என பிரார்த்தித்து ஆரம்பிக்கின்றேன். குர்ஆனிய சிந்தனை தஃசீர், இதன் நூலாசிரியர் உஸ்தாத் எம்.ஏ. மன்சூர். இது 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. அதன் அடுத்தடுத்த பதிப்புகள் 2018, 23 அவ்வாறு வெளியிடப்பட்டுள்ளன. இது 2003ஆம் ஆண்டில் 3ஆம் பதிப்பாக வெளிவந்த நூல். எனவே ஆரம்பத்தில் 2015ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட இந்த புத்தகத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்கரா இவை உள்ளடங்குகின்றன. அதில் சூரத்துல் ஃபாத்திஹாவை சிறு திருத்தங்களோடு 3ஆம் பதிப்பில் முன்வைக்கப்பட்டிருப்பதாக நூலாசிரியர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றார். அனைவரும் அறிந்த விடயம்தான், ஒரு புத்தகத்தை வாசிப்பதென்றால் அதன் முன்னுரை மிகவும் முக்கியம். எனவே நாங்கள் தஃசீர் என்ற வகையில் அதற்கான முன்னுரையை கவனிப்போம் இன்ஷா அல்லாஹ். அதனை முடித்துவிட்டு நாங்கள் சூரத்துல் பக்கரா தஃசீருக்கு செல்வோம். அல் குர்ஆனின் ஆசிரியன் இறைவன். ஒரு நூலை யார் தொகுக்கின்றார்களோ அதன் ஆசிரியர் ஒருவர் இருப்பார், அந்த நூலுக்குரிய நூலாசிரியர். உலக சமுதாயத்துக்கே வழிகாட்டியாக வந்த அல் குர்ஆனின் நூலாசிரியன் அல்லாஹ் இறைவன். இப்பிரபஞ்சத்தை படைத்தாலும் பெரியோன், எல்லை காண முடியா அந்த அறிவின் ஒரு வெளிப்பாடு இந்த நூல். அந்த இறைவனின் இறுதி வழிகாட்டலான இந்த நூல் கிறிஸ்துக்கு பின் 7ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் இறங்க துவங்கியது. ஒரு மாபெரும் புரட்சியை சாதித்தது. உலகின் வரலாற்று ஓட்டத்தையே மாற்றியது. இப்போது அல் குர்ஆன் 21ஆம் நூற்றாண்டிற்கு வந்துள்ளது. உலகம் பாரிய மாற்றம் கண்டுவிட்டது. மனித வாழ்க்கை அல் குர்ஆன் இறங்கிய அக்காலத்தை விட தலைகீழ் மாற்றத்தை பெற்றுள்ளது. அறிவு ரீதியாக எந்த பின்னணியும் இல்லாத, அனாச்சாரங்கள் மலிந்து காணக்கூடிய மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையில் சமூகத்துக்கு மத்தியில் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. எனவே அது இறங்கப்பட்ட நூற்றாண்டை விட 21ஆம் நூற்றாண்டு பாரிய முன்னேற்றத்தை கண்டிருக்க வேண்டும் என்பது நாங்கள் இயல்பாகவே விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காரணம், அல் குர்ஆனே அறிவை தூண்டக்கூடிய வகையில் நிறைய வசனங்களை இடைக்கிடையே நீங்கள் சிந்திக்கவில்லையா, ஆராயவில்லையா என்று பல கேள்விகளை கேட்டு மனிதனை சிந்திக்க தூண்டுகிறது. அறிவு ரீதியாக அறிவு பின்னணியில் அவன் உருவாகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த வகையில் பாரிய முன்னேற்றம் ஒன்று ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இறங்கப்பட்ட இந்த நூல் அதன் முன்னேற்றத்தை கண்டு வருகின்றது. இந்நிலையில் உலகின் ஒரு சிறிய பகுதியில் சாதாரண வளர்முக நாடொன்றில் சிறுபான்மை சமூகம் ஒன்றில் அங்கத்தவனாக இருந்து கொண்டு அந்த நூலுக்கு விளக்கம் எழுத முற்படுகின்றேன். இது நூலாசிரியரின் கருத்து. ஆனால் உண்மையில் இது மாபெரும் பொறுப்பு என்பது மிக தெளிவான உண்மை. எனினும் எல்லையற்ற இறை கருணையால் அல் குர்ஆன் என்ற அந்த மாபெரும் நூலுக்கு விளக்கம் எழுதும் துணிவு கொண்டேன். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக அல் குர்ஆனோடு கொண்டிருந்த தொடர்பு அல் குர்ஆனை ஓரளவு ஆழ்ந்து புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்தது. எனவே இறையருளால் அல் குர்ஆனை விளக்க முற்பட்டேன். இங்கே இந்த முன்னுரையில் எனது ஆய்வுக்குட்பட்ட வகையில் அல் குர்ஆனை எவ்வாறு பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்பதை விளக்க மிக அடிப்படையான சில கருத்துக்களை முன்வைக்கிறேன். 1. அல் குர்ஆன் 114 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. இதன் பொருள், அல் குர்ஆன் தான் எடுத்துக்கொண்ட தலைப்பை தர்க்க ரீதியான ஒழுங்கில் அத்தியாயமாக விளக்குகின்றது என்பதாகுமா? அல் குர்ஆன் தான் விளக்கும் தலைப்பை தெளிவாக தன் பெயராக கொண்டுள்ளதா? விஷயதானங்களை தலைப்புகளாக கொண்டு அவற்றை முழுமையாக விளக்கிவிடும் அமைப்பில் அதன் அத்தியாயங்கள் காணப்படுகின்றனவா? ஒரு நூல் பற்றிய இம்மூன்று அடிப்படை கேள்விகளுக்கும் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் வரும் பதில் அவ்வாறில்லை என்பதாகும். ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் குறிப்பிட்ட விடயங்கள் உள்ளடக்கப்படவில்லை. காரணம், அது சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வழிகாட்டப்பட்டவற்றின் தொகுப்பே அல் குர்ஆன். அதாவது ப்ராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகள், சட்டங்கள் போன்ற பல விடயங்களை உள்ளடக்கியதுதான் அல் குர்ஆன். ஒரு மனிதன் புத்தகத்தை வெளியிடும் பொழுது
குறிப்பிட்ட ஒரு தலைப்பை வைத்து அதை சார்ந்த விடயங்களை தேடி அந்த புத்தகத்தை உருவாக்குவான். ஆனால் அல்லாஹ் ஒரு நீண்ட காலம், 23 வருடங்கள் என்பது மிக பெரும் நீண்ட காலம். அதில் ப்ராக்டிக்கல் லைஃப், மனிதனின் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விடயங்களும் ஒரு ஆய்வு செய்வது போல் முழு தொகுப்பாக பூரணப்படுத்தப்பட்ட வாழ்க்கை திட்டமாக அதனை இறக்கி வைத்தான். மனிதனின் புத்தகத்தில் குறைகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம், ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வின் குர்ஆன் தொகுக்கப்பட்டது இதுவே இதன் அற்புதத்தன்மையை காட்டுகின்றது. எனினும் அல் குர்ஆனுக்கு விளக்கம் கூறும் முறைமை ஒவ்வொரு அத்தியாயமாக விலக்கிச் செல்லும் போக்கையே கொண்டுள்ளது. பாரம்பரியமாக அல் குர்ஆன் விளக்க உரையின் பின்பற்றப்பட்டு வந்த இந்த முறைமை நவீன காலப்பிரிவில் ஒரு மாற்றத்தை காண முயல்கிறது. அல் குர்ஆனை தலைப்பு வாரியாக நோக்கி குறிப்பிட்ட தலைப்புகளுக்கு உட்படும் பல்வேறு அத்தியாயங்களில் சிதறண்டுள்ள அல் குர்ஆன் வசனங்களை ஒன்று திரட்டி ஆராய்தலே அதுவாகும். தஃப்சீர் அல் மௌதூஇ, தலைப்பு வாரியான அல் குர்ஆன் விளக்க முறைமை என இது அழைக்கப்படுகிறது. அல் குர்ஆன் ஆராய்வதிலும் அதற்கான விளக்க உரையின் போதும் இம்முறைமையை பின்பற்றலே மிகச்சிறந்தது. இம்முறைமையின் மூலமே அல் குர்ஆனின் சிந்தனையை மிக சரியாக புரிந்து கொள்ள முடியும். பல்வேறு பிரச்சனைகள் குறித்த அல் குர்ஆனின் சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு குறிப்பிட்டதோர் அத்தியாயத்தில் வரும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பு பற்றிய சில வசனங்கள் ஒருபோதும் போதாததாகும். அத்தியாயங்கள் மிக பெரும்பாலும் குறிப்பிட்டதொரு தலைப்பை வரையறுத்து முழுமையாக விளக்கும் போக்கை கொண்டிருப்பதில்லை. இறை நம்பிக்கை, மறுமை நாள், குடும்பம், விவாகரத்து போன்ற இத்தலைப்பு பற்றியும் முழுமையாக தனிய ஓர் அத்தியாயம் விளக்குவதில்லை. இந்நிலையில் மனித வாழ்வின் பல்வேறு தலைப்புகள் பற்றிய அல் குர்ஆனின் சிந்தனையை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமாயின் அல் தஃப்சீர் அல் மௌதூஇ, தலைப்பு வாரியான அல் குர்ஆன் ஆய்வு முறைமையை பின்பற்றலே சரியான வழியாகும். ஒவ்வொரு விடயமும் பல சூறாக்களில் திரும்ப திரும்ப வந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், ஏற்கனவே சொன்னது போல் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் ஒருபோது ஒரு தீர்வை வேண்டி நிற்கும், இன்னொரு போது அது வித்தியாசமான பிரச்சனையாக மாறி அதுக்கு வித்தியாசமான ஒரு தீர்வை வேண்டி நிற்கும். என ஒரு குறிப்பிட்ட சில விடயங்கள் திரும்ப திரும்ப வித்தியாசமான முறைகளில் அது பதியப்பட்டிருக்கும். ஒரே விடயமாக இருக்கும், பல வடிவங்களில் பல சூறாக்களில் அது சொல்லப்பட்டிருக்கும். முழு அல் குர்ஆனிலும் பறந்து காணப்படுகின்ற ஒவ்வொரு தலைப்பின் கீழ் வரும் விடயங்களை அந்தந்த தலைப்பின் கீழ் தொகுப்பது சில நேரம் தீர்வுகள் முடிவுகள் எடுக்க முடியாமல் இருக்கும். காரணம், அது தொடர்பான இன்னும் அடுத்தடுத்த அத்தியாயங்கள் வரும், அதிலே தொடர்பான அடுத்த விடயங்களையும் அவதானித்தே அதற்கான தீர்வுகள் சட்டங்கள் வழங்கக்கூடிய நிலைமை இருக்கும். எனவே அவையெல்லாம் ஒன்று சேர்க்கப்படும் பொழுது ஒரே கண்ணோட்டத்தில் அதை பார்க்கக்கூடியதான ஒரு வசதியும் அதில் இருக்கும். இப்பின்னணியில் அல் தஃப்சீர் அல் மௌதூஇ என்ற அல் குர்ஆன் விளக்க முறைமையினை அல் குர்ஆனுக்கான கோட்பாட்டு விளக்க உரை என கூறுவது மிக பொருத்தமாக அமையும் என கருத முடிகிறது. இந்த முறைமையை பின்பற்றி அல் குர்ஆனை விரிந்த ஆய்வுக்குட்படுத்தும் போதுதான் அல் குர்ஆன் பற்றிய மிகச் சரியான தெளிவுக்கு வரல் சாத்தியமாகும். இஸ்லாமிய உலகில் இந்த ஆய்வு முறைமை பற்றி இப்போது இஸ்லாமிய அறிஞர்கள் அதிகமாக எழுதியும் பேசியும் வருகிறார்கள். இந்நிலையில் சூரா என்ற அத்தியாய வடிவின் பயன்பாடு என்ன, அந்த வடிவம் எதனை சொல்ல விரும்புகின்றது என்ற கேள்வி இங்கே எழுவது இயல்பானது. குறிப்பாக அல் குர்ஆன் இறங்கிய ஒழுங்கில் அன்றி வேறோர் ஒழுங்கிலேயே இறை கட்டளை கேட்ப சூறாக்கள் என்ற ஒழுங்கு வடிவமைக்கப்பட்டது எனும் போது இக்கேள்வி இன்னும் வலுப்பெறுகிறது. இக்கேள்விக்கான பதிலை தெளிவாக விளங்க முயல்வோம். அடிப்படையில் அல் குர்ஆன் பிரபஞ்சம், அதன் இயக்கம், மனித வாழ்வு என்பவற்றின் பொருளை விளக்குகிறது. அதனையே நம்பிக்கை பகுதி என்கிறோம். அத்தோடு வணக்க வழிபாடுகள், குடும்ப வாழ்வு, பணக்கொடுக்கல் வாங்கல்கள் என்பன போன்ற பல விஷயதானங்களையும் அல் குர்ஆன் அடக்கியுள்ளது. ஆனால் அவற்றை தலைப்புகளாக கொண்டு அத்தியாயங்களை பிரித்து அல் குர்ஆன் விளக்கவில்லை. இடி, ரஅத், சிலந்தி, அன்கபூத், எறும்பு, நமுல், கால்நடைகள், பாவ மன்னிப்பு, தௌபா போன்ற வகையிலான தலைப்புகளையே அது கொண்டுள்ளது. அவற்றினுள்ளேயே இத்தகைய விஷயதானங்களை அது விளக்குகிறது.
அல்-குர்ஆன் கடைபிடித்த இப்போக்கிற்கான காரணங்கள் யாவை என்பதை கீழ்வருமாறு சுருக்கமாக தரலாம். இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்குவதே அல்-குர்ஆனின் நோக்கமாகும். இறைவனே இப்பிரபஞ்சத்தின் மையம். அவனது மாபெரும் சக்தியும் அறிவுமே இப்பிரபஞ்சத்தை படைத்து இயக்குகிறது. மனிதனை இப்பிரபஞ்சத்தின் மைய சக்தியாக இறைவன் படைத்தான். அவனை நிரந்தரமாக வாழ்வதற்கே இறைவன் படைத்தான். ஆனால் அந்த நிரந்தர உன்னத வாழ்வை பெற ஒரு சோதனை வைத்தான். அதுவே இந்த பூமியின் தற்காலிக வாழ்வாகும். இப்பின்னணியில் மனிதன் இறை தொடர்போடு இறைவனை நெருங்கி அவனுக்கு வழிபட்டு வாழ வேண்டும். நீதி, கருணை போன்ற பல்வேறு இறை பண்புகளை தன்னில் அவன் வளர்த்து கொள்ள வேண்டும். அவற்றை நடைமுறை வாழ்வில் பிரயோகித்து அவன் வாழ வேண்டும். இவ்வுலகின் கவர்ச்சிகளுக்கு உட்பட்டு மயங்கி போகாது மறுமையை இலக்காக கொண்டு இவ்வுலகை அனுபவித்தாலும் ஒருவகை துறவு மனப்பாங்கோடு அவன் இங்கு வாழ வேண்டும். இதுவே மனிதனுக்கான சோதனையாகும். அத்தோடு மிகவும் சுருக்கமாக சொன்னால் இறைவனின் படைப்பு திட்டமும் இச்சோதனை மீது அமைந்த ஒழுங்காகும். மனிதனை இக்கருத்துக்களின் அடிப்படையில் பயிற்றுவிக்கும் ஒரு நூல் அவற்றை ஓரிரண்டு அத்தியாயங்களில் மட்டும் கூறுவது போதாததும் பொருத்தமற்றதும் ஆகும். எனவே இக்கருத்துக்களை மிக பெரும்பாலான அத்தியாயங்களின் ஊடாக விளக்குவதும் அனைத்து தலைப்புகளினுள்ளேயும் அவை இலையோடி காணப்படலுமே பொருத்தமானது என அல்-குர்ஆன் கண்டது. இப்பின்னணியில்தான் ஒரு வித்தியாசமான அமைப்பிலான நூல் ஒழுங்குபடுத்தல் முறைமையை அல்-குர்ஆன் பின்பற்றியுள்ளது. இந்த வகையில் இறைவன் மறுமையினால் உலக வாழ்வின் பொருள் என்ற இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்கும் தலைப்புகளாக 3 அல்லது 2 அல்லது 1 விளக்காத அத்தியாயம் எதுவும் அல்-குர்ஆனில் கிடையாது என்ற அடிப்படையில் இது இறைவனால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்குவதே அல்-குர்ஆனின் முக்கிய நோக்கமாக இருக்கின்றது. அந்த ஜாஹிலியத் காலத்தில் இந்த அல்-குர்ஆன் இறங்கப்பட்டதற்கான நோக்கமே ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது. எனவே அல்லாஹ் அதனை மையப்படுத்தித்தான் அதற்கான வழிகாட்டல் விடயங்கள் எல்லா அத்தியாயங்களிலும் பல வகையில் பல சூறாக்களில் முன்வைக்கப்படுகின்றன. இவை மனிதனை இடைக்கிடை நினைவூட்டுவதற்கு, எச்சரிப்பதற்கு, ஆள் மனதில் பதிவதற்கு இடைக்கிடையே வருவதற்கான ஒரு காரணம் என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. இப்பின்னணியில் இந்த நூல் ஏனைய சாதாரண நூல்கள் போல் வரையறுத்த தலைப்புகளோடு அவற்றை முழுமையாக விளக்கும் பின்னணியில் அத்தியாயங்களை கொண்டிருப்பது பொருத்தமற்றது. அந்த வகையில் இறைவன் பற்றி முழுமையாக விளக்க ஒரு அத்தியாயம், மறுமை நாள் பற்றி விளக்க இன்னொரு அத்தியாயம் என்ற வகையிலான ஒழுங்கு இங்கு பின்பற்றப்படவில்லை. மாறாக இறைவன் பற்றி விளக்கல், அவனை ஞாபகப்படுத்தல், அவனோடு உறவு வைக்குமாறு வேண்டல் என்ற கருத்துக்கள் எல்லா அத்தியாயங்களிலும் பரவி போய் காணப்படும் வகையில் இந்நூல் அமையப்பெற்றுள்ளது. இந்த வகையில் எல்லா அத்தியாயங்களுமே இறைவன் பற்றி சொல்கின்றன. மனித வாழ்வின் எல்லா நிகழ்ச்சிகளிலும் எல்லா பகுதிகளிலும் அவன் உள்ளான். எனவே எந்த அத்தியாயத்தை ஓதினாலும் அல்-குர்ஆனின் ஒரு பக்கத்தை ஓதினாலும் அது இறைவனை ஞாபகப்படுத்தாது போகாது. மறுமையினால் நம்பிக்கையை விளக்க எத்தனை அத்தியாயங்கள்! அல்-குர்ஆனின் இறுதிப் பகுதியான அம்ம ஜுசுவில் 37 அத்தியாயங்களை கொண்டுள்ளது. அவற்றில் 26 அத்தியாயங்கள் இக்கருத்தை விளக்குகின்றன. இதற்கு முன்னாள் பகுதியான தபாரக்கவின் ஏறத்தாழ அனைத்து அத்தியாயங்களும் இக்கருத்தை விளக்குவதையே மையமாக கொண்டுள்ளன. இவற்றுக்கு அப்பால் மிக அதிகமான அத்தியாயங்கள் இந்த நம்பிக்கை பற்றி விளக்காது அல்லது ஞாபகப்படுத்தாது விடுவதில்லை. இவ்வாறு அல்-குர்ஆன் சட்டங்களை சொல்ல வந்தாலும் சமூக வாழ்வுக்கான கொள்கைகள், கோட்பாடுகளை விளக்க முற்பட்டாலும் இந்த 2 அடிப்படை உண்மைகளை அவற்றினுள்ளே புகுத்தி விளக்கும். இடையிடையே மனித உயர்வு பண்பாடுகளை விவரிக்கும், உபதேசங்கள் புரியும், வரலாற்று உதாரணங்களை கொண்டு வரும். இந்த சிந்தனை பின்னணி கொண்டதே அத்தியாயம் ஆகும். அது ஒரு கருத்தை தலைப்பாக கொண்டு விளக்கும் வடிவை பெறவில்லை. மேற்சொன்ன வகையில் இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்கும் அல்-குர்ஆனின் அடிப்படை நோக்கத்தை நினைவு செய்யும் ஓர் அங்கமாகவே அது அமைந்து காணப்படுகிறது. இந்த பின்னணியில் இருந்து சூரா என்ற வடிவை புரிந்து கொண்டால் அல்-குர்ஆனின் கட்டமைப்பை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு பாடநூல் போன்று இஸ்லாத்தை அல்-குர்ஆன் ஊடாக படிக்க முடியுமா என்று அங்கலாய்ப்பதும், அத்தியாயம் தர்க்க ரீதியாக அமைந்தில்லையே என தடமாற்ற முறுவதும் அப்போதுதான் இல்லாமல் போகும்.
மிகச் சரியாக இந்த உண்மையை புரிந்து கொண்டால் அல் குர்ஆனை சிறந்த ஒரு மொழிபெயர்ப்பின் ஊடாக கூட புரிந்து கொள்ள முடியும். நல்ல மனத்தாக்கத்தையும் அது கொடுக்கும். அத்தோடு அல் குர்ஆனின் அத்தியாயங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அழகிய கலை வடிவம். அதற்கு இசை இருக்கும். சொற்களும் வசனங்களும் எடுத்தாளப்படுவதில் ஒரு அழகும் நுணுக்கமும் இருக்கும். உவமை, உருவகம், கதை சொல்லல், காட்சிப்படுத்தல் என்ற உத்திகள் கையாளப்பட்டிருக்கும். இந்த வகையில் அரபு மொழி புரியாதோருக்கு அது ஆழ்ந்த மனத்தாக்கத்தை கொடுக்கும். உண்மையில் அல் குர்ஆன் என்பது மிகவும் அற்புதமான நூல். ஒவ்வொரு மனிதனிலும் ஆழ் மனதில் பதிந்து தாக்கத்தை செலுத்தக்கூடிய பல வடிவங்களை அல்லாஹ் இந்த அல் குர்ஆனில் கையாண்டு எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. தமது இறைவன் பற்றிய பிரக்ஞை கொண்டோர் அதனால் மெய் சிலிர்ப்பர். பின்னர் இறைவனை நினைவு கூறும் வகையில் அவர்களது உடல்களும் உள்ளங்களும் நெகிழ்ந்து போகும். 39வது வசனம் 23வது அத்தியாயம். அவர்கள் மீது அவனது வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களது நம்பிக்கை அதிகரிக்கும். 8வது வசனம் 2வது அத்தியாயம். இந்த குர்ஆனை ஒரு மலை மீது நாம் இறக்கி இருந்தால் அது இறை பயத்தால் பணிந்து துண்டு துண்டாக உடைந்து சிதறிப்போகும். 59வது வசனம் 21வது அத்தியாயம். மலைகளை பெயர்க்கக்கூடிய, பூமியை பிளக்கக்கூடிய, இறந்தவர்களோடு பேசக்கூடிய ஒரு உரை இருக்குமானால் அது இந்த குர்ஆனே ஆகும். 13வது அத்தியாயம் 31வது வசனம். இவ்வாறு அல் குர்ஆனை நாங்கள் சரியாக உள்வாங்கும் போது இவ்வாறெல்லாம் தாக்கமுறும் என்பதனை இந்த அல் குர்ஆன் வசனங்கள் எடுத்து காட்டுகிறது என்ற இந்த வசனங்கள் அல் குர்ஆனின் இந்த வடிவமைப்பையே விளக்குகின்றன. எனவே அல் குர்ஆனின் அத்தியாயங்கள் மனித ஆளுமைகளை ஆக்கும் வகையிலான வடிவை பெற்றன. அதாவது கொள்கைகளையும் சிந்தனைகளையும் நடைமுறைப்படுத்தும் உந்து சக்தியை கொடுக்கும் வடிவமைப்பையே அவை பெற்றுள்ளன. அந்த வகையிலேயே அவை நோக்கப்பட வேண்டும். இந்த பின்னணியிலேயே அல் குர்ஆனின் சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அல் குர்ஆனை அதன் முழுமைப்பட்ட வடிவில் நோக்க வேண்டும். அதாவது தலைப்பு வாரியாக அதன் வசனங்களை ஒழுங்குபடுத்தி நோக்க வேண்டும் என ஏற்கனவே கூறினோம். இதன் பொருள் குர்ஆனின் அத்தியாயமானது தர்க்க ரீதியான வடிவை பெற்றிருக்காது, ஒரு சிந்தனையை கருத்தை விளக்காது என்பதல்ல. உண்மையில் அவற்றை அது விளக்கும். ஆனால் அது அத்தியாயத்தின் 2ஆம் பட்ச இலக்காகவே காணப்படும். இந்த வகையில் அல் குர்ஆனை மேற்குறிப்பிட்ட 2 வகையிலும் புரியும் போதுதான் அதனை சரியாகவும் முழுமையாகவும் புரிந்து கொண்டதாகிறது. 2 முறையும் அல்லாஹ்வால் இருக்கப்பட்ட அதே ஒழுங்கிலும் நாங்கள் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும். தனித்தனி தலைப்புகளில் குறிப்பிட்ட விடயங்களை உள்ளடக்கியும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதன் மூலமாக கூடுதலான தாக்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அல் குர்ஆனை படிப்பதற்கு முயற்சிப்பதில் மனிதன் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றான். அதற்கு இந்த நிகழ்ச்சியுமே ஒரு உதாரணம். இவ்வளவு சிறப்பாக செய்திருக்கும் இந்த தப்சீர் நூலை எங்களுக்கு வாசிக்கத்தான் முடியும். வாசித்து அதை முன்வைத்து விளங்கிக் கொள்வதற்கு அழைப்பு விடுத்தால் கூட இன்று லைவாக, அதாவது நேரடியாக நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஒரு 4 பேர் மாத்திரம் கலந்து கொண்டார்கள். அதாவது அரபு தெரியாதன் காரணமாக அந்த தாக்கம் மனித உள்ளத்தில் ஏற்படவில்லை. எனவே ஆனாலும் அதனை காரணமாக கூற முடியாது. தற்போது தமிழில் அல் குர்ஆனை தஃப்சீரை, அதாவது விளக்க உரையை, அரபு தெரிவதனால் ஏற்படும் தாக்கம் மிகவும் பாரிய அளவிலானதாக இருக்கும். கட்டாயம் ஒவ்வொரு முஸ்லீமும் அரபை படிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாத போது குறைந்தது தமிழில் தஃப்சீர்களையாவது நாங்கள் வாசித்து எங்களது உள்ளத்தை தாக்கம் பெறச் செய்ய வேண்டும். இந்த அல் குர்ஆனிய சிந்தனை என்ற நூலை ஒவ்வொருவரும் எடுத்து வாசிக்க வேண்டும், ஏனையவர்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். இத்துடன் முடித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.